இவர் இங்கே நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். இவர் ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதில் சமூக அக்கறையாக நிறைய வீடியோஸ் போட்டுருந்தாங்க. அதாவது ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த பரிதாபம் எல்லா அரசியல்வாதிகளையும் கலாச்சி வீடியோ போட்டுருந்தாங்க இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இவரை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதான் இப்போ என்னென்னா இவர் எல்லாரையுமே கலாய்ச்சிட்டு இருந்து, அதாவது கலாய்க்கிறதுனா இவங்க சரியான ஒரு விஷயத்த தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாரையும் கலாய்க்கிற மாதிரியும் அதுக்கப்புறம் அவங்க என்னென்ன தப்பு செய்கிறாங்க அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, அதாவது கொஞ்சம் ரீசெண்ட் டைமில் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கிட்ட இருந்து இவங்க எதிர்க்கணுத்தையும் விட்டுட்டாங்க. ஒரே ஆளை எதிர்க்கணும்னு சொல்லி அவரை பற்றி மட்டும்தான் இவங்க கிட்ட இருந்து போஸ்ட் வருது. அதாவது அதுக்குன்ட்டு ஒவ்வொரு அரசியல்வாதிக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஐடி விங்ஸ்னு ஒவ்வொன்று இருக்கும். ஆனால் இவர் தன்னுடைய ஒரு திமுக அப்படின்னு ஒரு கட்சிக்கு மட்டும் ஐடிவிங்க நேரடியாக இல்லாமல் மறைமுகமாக இவர் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு நிறைய மரியாதையாக நிறைய பேர் பேசி நிறைய வீடியோ சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. ஏன் அதில் இந்த என்னதான் விமர்சித்தாலும் விஜய் கட்சிக்காரங்களே இவருக்கு சப்போர்ட்டு தான் பண்ணியிருக்காங்க. சில விஷயங்கள்ல நிறைய கமெண்ட்ஸில் பார்க்கும்போது சொல்கிறேன், இவரோட யூடியூப் கமெண்ட்ஸில் நீங்கள் இப்போ போய் பார்த்தா கூட அப்படி தான் இருக்கும். ஆனால் அதை விட்டுட்டு இப்போ விஜய்க்கு எதிராக ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, விஜய்க்கு ஆதரவு ஒருத்தவங்க பேசுகிறாங்கன்னா அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இவர் நடுநிலைமை தானே இருந்தார், நடுநிலை தானே இருந்திருக்கணும். இப்போ ஏன் தனிப்பட்டு ஒருத்தங்களை ஏன் தாக்கணும்? இப்போ இவர் போஸ்ட்டு போடுற எல்லாத்தையுமே விஜயை எதிர்த்து மட்டும்தான் இருக்கே தவிர எந்த இடத்துலையுமே விவசாயிங்க போராட்டம் பண்ணுறாங்க அந்த போஸ்ட்டுக்கான எதுவும் இல்லை. இங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதுக்கான ஒரு போஸ்ட்டும் இங்கே இல்லை.